அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயாவோட நினைவிடத்துக்கு போயிருந்தாரு. அங்க போய் இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய அந்த குல்லாவை அணிஞ்சது இன்னைக்கு மிகப்பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நம்ம சேனல்ல பேசக்கூடாது அப்படின்னு தான் நான் இருந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, தனி கொள்கை அப்படின்னு போயிட்டாரு. அது மட்டும் கிடையாது, மற்ற கட்சிகள் இருக்கு பாருங்க, அதே மாதிரி தான் பிஜேபியையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் இஸ்லாமிய முன்னணியாக போனா என்ன, கிறிஸ்தவ முன்னணியாக போனா என்ன, தீக்காவாக போனால் என்ன அப்படின்னு தான் நானும் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இப்படி அண்ணாமலை அவர்கள் குல்லா வச்சுட்டாரு, குல்லா வச்ச புகைப்படம் இப்படி வைரலாக போனோட்டேன். நிறைய பேர் அண்ணாமலை அவர்கள் பிஜேபிக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களை பிடிச்சு அண்ணாமலை அவர்களோட போனவங்களாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இதுவரைக்கும் நேற்று வரைக்கும் சித்தாந்தம் பேசிட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்தீங்களா, குஜராத்தில் என்ன பண்ணார் பார்த்தீங்களா அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருந்த ஒரு சில பேர் இன்னைக்கு அந்த பக்கம் போயிட்டு அண்ணாமலை அவர்கள் செஞ்சது சரி தெரியுமா, இந்த தமிழ்நாட்டில் ஹிந்துத்துவெல்லாம் எடுபடாது, அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அண்ணாமலை அவர்கள் யார் தெரியுமா, அவரெல்லாம் நரேந்திர மோடி அவர்களுடைய இன்னொரு உருவம், இந்தியா முழுவதும் அண்ணாமலை அவர்களுடைய கட்சி ஃபுல்லாக பரவ போகுது, அவர் ஒரு காலத்தில் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக வரப்போகிறாரு, நரேந்திர மோடி அவர்களை போல துணிச்சல் மிக்கவர் அப்படின்னு பயங்கரமாக உருட்டுறாங்க. இந்த உருட்டை தான் என்னால் தாங்க முடியலை. ஏன்னா நரேந்திர மோடி அவர்களை பற்றி இப்படி உருட்டுறாங்கல்ல, அண்ணாமலை அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய மறு உருவம், அண்ணாமலை அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி தான் களத்தில் இறக்கி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் நரேந்திர மோடி அவர்களுடைய குஜராத் வரலாறு இருக்குல்ல, அதை போய் படிச்சுட்டு வரணும். நரேந்திர மோடி அவர்களுடைய துணிச்சல் இருக்குல்ல, அதை படிச்சுட்டு வரணும். நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தோட சிஎம்மாக வந்த உடனே எப்படி ஒரு சிஎம்மோட பவர் இருந்திருக்கு பாருங்க. அங்கே இருக்கின்ற தேச விரோதிகள், தீவிரவாத எண்ணம் கொண்டோர் எல்லாத்தையும் அடித்து ஒடுக்கி சட்டம் ஒழுங்க ஒரு நிலையான இடத்துக்கு கொண்டு வந்தார். ஒட்டுமொத்த குஜராத் மக்களும் நரேந்திர மோடி அவர்கள் மீது மிகப்பெரிய அன்பு, மிகப்பெரிய பாசம், எல்லாரும் திரும்ப திரும்ப நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அங்கே செஞ்சது சரி, ஒருத்தர் அங்கே அந்த குல்லாவை வைக்க சொன்னார், அதனால தான் அண்ணாமலை அவர்கள் வச்சாரு அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2011 அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தோட சிஎம்மாக இருந்தார். 3 நாள் அடையாள உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறாரு. இங்கே கருணாநிதி இலங்கை தமிழர்களுக்காக 1 மணி நேர உண்ணாவிரதம் ஏசியோட பயங்கர சகல வசதிகளோடு இருந்துட்டு நாடக உண்ணாவிரதம் நடத்தினார்ல, அது போல கிடையாது. உண்மையிலேயே 3 நாள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்காரு. சர்வ மத அமைதிக்காகவும் மத நல்லிணக்கத்துக்காகவும் அந்த உண்ணாவிரத போராட்டம் அப்படி போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த மீடியாக்களும், அதாவது உள்ளூர் மீடியா, மாநில மீடியா, நேஷனல் மீடியா, இன்டர்நேஷ்னல் மீடியா, எல்லா மீடியாக்களும் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்து நேஷனல் பாலிடிக்ஸுக்கு வரப்போறாரு அப்படின்னு அரச பிரசலாக பேசப்பட்ட டைம் அது. அதனால் எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக இத்தாலி காங்கிரஸோட ஆதரவு மீடியாக்கள், இந்திய கம்யூனிஸ்டோட ஆதரவு மீடியாக்கள், ஏன் பாகிஸ்தான் ஜிகாதி ஆதரவு மீடியாக்கள் கூட ஏதாவது பண்ணணும், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை குஜராத்தோட ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு பயங்கரமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரர், இஸ்லாமியர்கள் அணிவாங்கல்ல அந்த குல்லா, அந்த புனிதமான அந்த தொப்பி, அதாவது அவர் அணிய வந்தவர் ஆப்பையோ சேப்பையோ கிடையாது, இஸ்லாம் மதத்தோட மதகுரு இமாம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய புனிதமான அந்த தொப்பி குல்லா இருக்குல்ல, அதை அணிவிக்கிறதுக்காக இப்படியே வர்றாரு. எல்லா மீடியாக்களும் பயங்கரமாக வாட்ச் பண்ணுறாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அதை வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கிறாரு. வேண்டாம், உங்களுடைய மதத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, என்னுடைய மதத்தை பற்றியும் உங்களுக்கு தெரியாது, அதனால் உங்களை நான் ஏமாற்ற விரும்பலை, நடிக்க விரும்பலை அப்படின்னு தவிர்க்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஐயா நீங்கள் ஒரு குள்ளா இல்லை 3 குள்ளா கொடுங்கய்யா, யோ உனக்கு ஒரு தலை தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இல்லை 3 குள்ளா கொடுங்க, அப்போ தான் சிறுபான்மையரோட காவலன் அப்படின்னு நம்புவாங்க அப்படின்னு வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளோ துணிச்சல் பாருங்களேன். உலக மீடியா, இந்திய மீடியா, அடுத்து இந்தியாவில் நேஷனல் அரசியலுக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த காலம் எதை பற்றியும் பயப்படலைங்க. எதை பற்றியும் பயப்படாமல் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் துணிச்சலாக அதை மறுத்தார். அப்படிப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டரை தான் இன்றைக்கி நம்மெல்லாம் இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம்.
இப்படிப்பட்ட துணிச்சலான பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட அண்ணாமலை அவர்களை இணைச்சு பேசுறாங்க பாருங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ கொடூரமா இருக்கு. இங்கே இருக்கின்ற பல தேசியவாதிகளை மண்டே கழுவுற வேலையையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் நம்மளும் இதே மாதிரி தொடர்ந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிருக்கோம். சமீபத்தில் கூட மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோவில் அண்ணாமலை அவர்களுடைய நோக்கத்தை பற்றி பேசியிருந்தாரு. உடனே நிறைய பேர் கடித்து குதறி வச்சுட்டாங்க. எப்படி நீ பேசலாம், எப்படி பேசலாம் அப்படின்னு கடித்து குதறி வச்சுட்டாங்க. நம்ம கூட அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பிஜேபியோட தலைவராக இருந்தபோது மாரிதாஸ் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது சில விமர்சனங்களை முன் வச்சார். நம்மெல்லாம் வந்து மாரிதாஸை கண்ணாபனன்னு திட்டினோம். மாரிதாஸ் மட்டும் கிடையாதுங்க, யார் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி விட்டு போறாருன்னு சொல்கிறாங்களோ எல்லாரையும் கண்ணாபினன்னு திட்டுறோம், அவங்கள்ட்ட சண்டைக்கு போனோம். ஆனால் இன்னைக்கு அவங்க சொன்னது தான் இன்னைக்கு உண்மையாக இருக்குது. அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவர் இன்னைக்கு தனி கட்சி தனி கொள்கை அப்படின்னு போயிட்டாரு. முதல்ல மாரிதாஸ் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத பாருங்க. ஒரு மாசம் முன்னாடி 2 மாசம் முன்னாடியே நீட் தேர்வு எதிர்த்து குரல் கொடுத்தாப்புல. இப்போ வந்து இந்த போராட்டம் இல்லையா, மாணவர்களுக்கு ஆதரவாகவும் பிஜேபிக்கு எதிராகவும் குரல் கொடுக்குறாரு. அவரோட என்னன்னா, நான் மதசார்பற்றவைங்க அதுக்கு முயற்சி பண்றாரு. இன்னொன்று, நான் பிஜேபி எதுக்குறேன் பார்த்தீங்களா அப்படின்னு காட்டிக்க முயற்சி பண்றான்னு தெரியுது. அது அவசியம் இல்லாத வேலை. அவர் சொல்ற குற்றச்சாட்டு மிக கீழ்த்தரமான குற்றச்சாட்டு. இதுல மாரிதாஸ் சொல்றாருல, இதுல எந்த விதமான தவறும் கிடையாது. எதுக்கு அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் மாரிதாஸை போய் பிராண்டி வைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் தெளிவாக சொல்றாரு, அண்ணாமலை அவர்கள் பிஜேபியை வந்து அவர் வந்து விலகிட்டேன், பிஜேபி எதிர்க்கிறதா காட்டுறதுக்காக விரும்புகிறாரு, தான் ஒரு மத சார்பற்றவராக காட்டுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. இன்னொரு விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் தன்னை மத சார்பற்றவராக காட்டிக்கிறதுக்காக பிஜேபி மதவாத கட்சி அப்படிங்கிறத மறைமுகமாக இன்டைரக்டாக நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை அவர்கள் அவருடைய தோட்டத்தை, ஆடு மாடு இதெல்லாம் ஒரு வீடியோவாக போட்டிருப்பாரு. அதில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் வந்து மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவராக இருக்கல, இஸ்லாமிய சகோதரிகள் வந்து என்கிட்ட மிஷின் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு நலத்திட்டத்துக்காக என்னை வந்து அணுகுனாங்க. அப்போ தான் அதை புறக்கணித்தேன். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது வந்துடக்கூடாது இல்லை, அவங்கள ஏதாவது யாராவது தப்பாக பேசிடக்கூடாது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் வந்து அந்த கட்சியில் இருந்ததுனால என்னை வந்து வேறு பார்வையோடு பார்ப்பாங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அடுத்து பார்த்தீங்கன்னா, விகடனில் ஒரு இஸ்லாமிய சகோதரி எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்ட உடனே அண்ணாமலை அவர்கள் சொன்ன பதில் இருக்குது பாருங்க, அட்டேங்க அப்பா, கேவலமான ஒரு பதில். நான் 2-3 வருஷமாக பிஜேபியில் இருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து என்ன வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து வேற ஒரு பார்வை பார்த்தாங்க. உங்கள் கண்ணை பார்க்கையில என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனால் கர்நாடகாவில் போலீஸ் வேலையில் இருக்கையில் என்ன எப்படி தெரியுமா அவங்க கொண்டாடினாங்க, இஸ்லாமிய தலைவர்கள் என்ன எப்படி தெரியுமா கொண்டாடினாங்க அப்படின்னு அவர் பேசுனதை பார்க்கல அவ்வளோ கேவலமாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி மாநாட்டில் மதத்தை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். இப்படி நிறைய இடத்துல அவரை மத சார்பற்றவராக காட்டிக்கிறதுக்கு பிஜேபியை தொடர்ந்து குற்றம் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தார். ஆனால் எனக்கெல்லாம் என்ன தெரியுமா வருத்தம், அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு நபர், அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவருடைய மண்டைய கல்வி பிரெயின் வாஷ் பண்ணி பிஜேபியில் அவரை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து சேர்த்து அவரை மாநில தலைவர் ஆக்கியிருந்தா ஓகே, ஒரு பாவம்பா, அவர் விருப்பம் இல்லாமல் இருந்தார், அவர் வேணுக்குன்னே எடுத்துட்டு வந்து மாநில தலைவர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ அவர் சொல்கிறார்ல, பிஜேபி இருந்ததுனால என்ன கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் யாருமே பார்க்கலன்னு சொல்கிறார்ல, நம்ம அந்த மாதிரி கூட ஒத்துக்கலாம். ஆனால் தெளிவாக பிளான் பண்ணி எல்லா கட்சிகளையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு பிஜேபிக்கு போனால் மட்டும்தான் நம்மளால் வளர முடியும். ஏன்னா பிஜேபி திறமை உள்ளவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கிளியராக காய்களை நவுத்தி பிஜேபிக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கல ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்த புதுசெல்லாம் பார்த்தீங்கன்னா, பள்ளப்பட்டி அவர் வந்து எலெக்ஷனுக்கு 2021 நினைக்கிறேன், பள்ளப்பட்டி பகுதிக்குள்ளே போகல, அங்கிருந்த இஸ்லாமியர்கள் அவரை எதிர்த்த உடனே வெகுண்டெழுந்து, என்ன பள்ளப்பட்டி என்ன இந்தியாவில் இருக்கா, பாரதத்தில் இருக்கா, இல்லை வந்து பாகிஸ்தானில் இருக்கா அப்படின்னு பயங்கரமாக பேசினார். உண்மையிலே அந்த டைமில் நமக்கெல்லாம் வந்து அப்படியே புல் அரிச்சுது. எப்படியா அண்ணாமலை அவர்கள் என்னமா பேசுகிறாரு அப்படின்னு நம்மலாம் வந்து சில்லறை வரி எப்படியே சிதற விட்டோம். அது மட்டும் கிடையாது, அந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட் இருக்க அடே பாரதிய ஜனதா கட்சி பயங்கரமா இருக்கு பாருங்க. எங்களுக்கு வந்து ஜமாத்தோட பர்மிஷன் வேண்டாம், யாரு பர்மிஷன் வேண்டாம், இன்னும் 4 நாட்களில் போய் பிரச்சாரம் பண்ணுவோம். பல்லவட்டி வந்து இந்தியாவில் இருக்கு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே இருக்கு,
அது வந்து ஜமாத்துல 8 பேர் உட்காந்துட்டு கையெழுத்து போட்டு யார் உள்ள வரணும் யார் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற எந்த ரைட்டும் கிடையாது. அந்த நோட்டீஸ்ல இன்னொன்னு போட்டிருக்காங்க, நாங்க வந்து பல்லவட்டியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரிகள் இஸ்லாமிய சகோதரர்கள் பேசும்போது அதுக்கு வந்து அவங்க வந்து பேசும்போது பர்கா அணியில அது அணியில இது அணியில ஒன்று விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 8 பேர் ஒரு ஜமாத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நாங்க தான் வந்து இஸ்லாமியர்களுக்கான எல்லாமே நாங்க சொல்றதா இஸ்லாம்னு சொல்லி சொல்றாங்க. பத்திரிகை மூலமா பகிரங்க சவால் வர்றேன். பல்லவட்டியில இஸ்லாம் தெரிஞ்ச, குரான் ஓத தெரிஞ்ச, ஹதீத் தெரிஞ்ச, ஷுரா தெரிஞ்ச பெஸ்ட் இஸ்லாமிய சகோதரர் என்னிடம் பொது மேடையில் டிபேட் செய்யணும். இஸ்லாமத்தை பத்தி நான் டிபேட் பண்றேன். ப்ராஃபட் முகமது காலத்திலிருந்து 786 ஏடியிலிருந்து ஆரம்பிப்போம். இதுவரைக்கும் இஸ்லாம் மதத்தை பத்தி பேசுவோம். எந்த கட்சி இஸ்லாம் மதத்துக்கு செஞ்சிருக்குன்னு பேசுவோம். ட்ரிபிள் தலாக் யாருமே ஒழிக்காதப்ப முத்தலாக் தடை சட்டத்தை எந்த ஆட்சி நரேந்திர மோடி அவர்கள் முஸ்லிம் பெண்களுக்கு இஸ்லாமிய சகோதரிகள் என்ன பண்றாங்கன்னு பேசுவோம். எந்த ஆட்சியில 2014 இருந்து நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கு. காங்கிரஸ் அவர்கள் 10 வருஷம் இருந்தாங்க, அவங்க 10 வருஷம், நம்ம ஆட்சி 6 வருஷம். எந்த டைம்ல இஸ்லாமிய மக்களுக்கு அதிகமா நிதி ஒதுக்கீடு பேசுவோம். இஸ்லாமிய மக்கள் படிக்கின்ற சிறுபான்மை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யார் அதிகமா ஸ்காலர்ஷிப் கொடுத்துறாங்கன்னு பேசலாம். இந்தியால மைனாரிட்டி கான்சென்ட்ரேட்டட் கிளஸ்டர்ஸ் நம்முடைய அரசு தான் முதலா கொண்டு வந்து பேசுவோம். இது எதுவுமே தெரியாத மூர்க்கவாதிகள் வந்து 8 பேர் உட்கார்ந்துட்டு சைன் போடுறானுங்க, எந்த கட்சி உள்ள வரணும் எந்த கட்சி உள்ள வரக்கூடாதுன்னு. அது பேசாம ஜமாத் வந்து டிஎம்கே பார்ட்டின்னு மாத்திட்டு போயிருங்க. என்னமா ஃபயர் வர்ற மாதிரி பேசியிருக்காரு பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் தெளிவாக பிஜேபி இஸ்லாமியர்களை எப்படி பார்க்குது, இஸ்லாமியர்களுக்கு உண்மையிலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இந்தியாவில் இருக்கின்ற கட்சிகள்லேயே மதசார்பற்ற ஒரே கட்சி பிஜேபி தான். அதாவது மற்ற கட்சிகளோட மதசார்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, சிறுபான்மைக்கு ஒன்றுனா ஓடோடி போய் நின்று ஐயோ சிறுபான்மைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கதறிட்டு போய் நிற்பாங்க. ஆனால் பிஜேபி சிறுபான்மையாக பெரும்பான்மையாக எதுவுமே பார்க்குறதில்ல. ஹிந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் மற்ற மதங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் பிஜேபி அங்கே போய் நிற்கும். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கிறேன் அவர் ஆட்சிக்கு வந்தோடனே பாதிரியார்களை ஈராக்கும் ஏதோ நாட்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அவங்கள உடனடியாக எந்த ஜாதி எந்த மதம் எதுவுமே பார்க்கல, உடனடியாக மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால் இன்னைக்கு நிறைய கட்சிகள் சொல்லுவாங்க பிஜேபி மதவாத கட்சி அப்படி இப்படின்னு பயங்கரமாக உருட்டுவாங்க. ஆனால் பிஜேபி மதவாத கட்சி இல்லை அப்படின்னு பேசின ஆதாரத்தோட பேசின அண்ணாமலை அவர்களே இன்னைக்கு அந்த நிலைமைக்கு போய் நிற்கிறத பார்க்கல உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. தயவு செஞ்சு அண்ணாமலை அவர்களை ஆதரிக்கிறவங்க அவரை நீங்கள் ஆதரிச்சிட்டு போங்க, அதில் எந்த வித தப்பும் கிடையாது. ஆனால் பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலானவர் அண்ணாமலை அவர்கள், பிரைம் மினிஸ்டர் மாதிரியே தைரியமானவர் அண்ணாமலை அவர்கள், அடுத்த பிரைம் மினிஸ்டர் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு தயவு செஞ்சு உருட்டாதீங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கெத்து. அது மட்டும் கிடையாது, பிஜேபியோட சித்தாந்த உருவமே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள், நம்ம தேசத்தோட சித்தாந்த உருவமே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னா அவர் ஒருத்தவர் தான், அவருக்கு ஈக்குவலானவர் வேற யாருமே கிடையாது. தயவு செஞ்சு அவரையும் அண்ணாமலை அவர்களையும் இணைச்சு உருட்டாதீங்கப்பா, ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.